Students, I welcome you all for this online class. I am A. Samuel Silvan, Department of Physics. Students, in this video, we are going to learn the lesson Sound Chapter 7. Students, refer your physics textbook, page number 112 to 116. Okay, students, in this video, we are going to discuss about the following topics. The topics are introduction about sound, characteristics of sound wave. In characteristics of sound wave, we are going to discuss 4 subtopics. So that is wavelength, amplitude, time period and frequency. And next we are going to discuss about relation between time period and frequency. And finally we are going to discuss about characteristics of sound. In characteristics of sound, we are going to only discuss about loudness. Students, first we have to know what is sound. The sensation felt by our ears is called sound. For example, ஏதோ ஒரு unknown sound நம்ம காதால கேக்குறோம் பாத்தீங்களா, அத நம்ம sensation சொல்றோம். The sensation felt by our ears is called sound. So sound is that form of energy which makes us hear. Students, next we have to know how sound is produced. So sound is produced when your body vibrates. For example, when we tap the table started to vibrate and then it produced sound. இப்போ நம்ம பேசும்போதே நம்ம தொண்டையில நீங்க கை வச்சு பாத்தீங்க அப்படின்னா வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷனால தான் என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. So for example, when a string of guitar, the skin of a drum or the hanging ball of a bell vibrates and then it produces sound. So students, next we have to know different vibrations of different objects makes different sound. So இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் ஒவ்வொரு விதமான சவுண்ட ப்ரொடியூஸ் பண்ணும். Next we are going to discuss about what is vibration. The vibration is defined as the rapid back and forth movement of an object about a mean position. You can refer your textbook 112. In the para you can underline that word. This is very important. So the sound is a wave that is created by vibrating particles. ஒரு ஆப்ஜெக்ட் வைப்ரேட் ஆனாதான் அது என்ன ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ சவுண்ட் நீட்ஸ் எ மீடியம் டு டிராவல். ஓகேவா, சவுண்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு கடையில் என்ன இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு மீடியம் இருக்கணும். ஸோ தட் இஸ் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது அப்படின்னா எந்த மீடியம் மூலியம் உங்களை வந்து ரீச் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஏர் மூலமா உங்களை வந்து ரீச் ஆகுது. இன்கேஸ் ஆஃப் 2 ஸ்பூன் எடுத்துட்டு வாட்டருக்குள்ள வச்சுட்டு ரெண்டையும் ஸ்ட்ரக் பண்ணோம் அப்படின்னா அந்த வாட்டருக்குள்ள இருந்து சவுண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வெளியில கேட்குது. அப்போ அதுல எப்படி சவுண்ட் டிராவல் ஆகுது, வித் ஹெல்ப் ஆஃப் த லிக்யூட். ஸோ நெக்ஸ்ட் we are going to discuss about characteristics of a sound wave. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சவுண்ட்னா என்ன, the sensation felt by our ears is called sound அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ how sound is produced அப்படின்னா என்ன பார்த்தோம். ஸோ sounds are produced by vibration of an object அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சவுண்ட் எப்படி டிராவல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ சவுண்ட் இஸ் a longitudinal wave which consists of compressions and rarefaction traveling through a medium. ஸோ எப்பயுமே ஒரு சவுண்ட் வந்து டிராவல் ஆகுது அப்படின்னா அது எப்படி என்ன ஃபார்மேஷன்ல டிராவல் ஆகும்னா வேவ் ஃபார்மேஷன்ல டிராவல் ஆகும். லைக் சீஷோர்ல நம்ம நிறைய வேவ்ஸ் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஒரு சவுண்ட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகும் பொழுது வேவ் ஃபார்மேஷன் தான் டிராவல் ஆகும். அது என்ன டைப் ஆஃப் வேவ், அது லாங்கிடியூடினல் வேவ். அண்ட் ஆல்சோ சவுண்ட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கம்ப்ரெஷன் அண்ட் rarefaction. You can see that the picture, second picture. ஸோ அந்த டியூனிங் ஃபோர்க்கை நம்ம வைப்ரேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு லாங்கிடியூடினல் வேவாக ட்ராவல் ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா சில இடம்லாம் கேப்பாக இருக்கும், சில இடம் பார்த்தா கம்ப்ரெஷனாக இருக்கும். ஸோ அந்த கேப்பாக இருக்கிறது என்னன்னு சொல்கிறோம், நம்ம rarefaction சொல்கிறோம். ஸோ நம்ம க்ளோசர் டுகெதராக இருக்கிறத கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு சவுண்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகும்போது எப்படி தான் ட்ராவல் ஆகும்னா கம்ப்ரெஷன் அண்டு rarefaction தான் ட்ராவல் ஆகும். So next, a sound wave can be described completely by 5 characteristics. So what are all the 5 characteristics? So one is the wavelength, second amplitude, and third time period, and fourth frequency, and fifth velocity. Okay students, so first we have to know how the waves formed and also the wavelength la என்னென்ன இருக்கு, இந்த wavelength எப்படி travel ஆகுது, so இதை எப்படி கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். You can see that the picture, you can refer your text page 112 லையும் பாருங்க. ஸோ பாட்டம்ல அந்த பிக்சர் கொடுத்துருப்பாங்க. அந்த பிக்சரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் வரப்போற டாபிக்ஸை பத்தி நம்ம ஈஸியா you can understand. Okay, consider the longitudinal sound wave ABCD and EFGHI formed by the vibration of a tuning fork. You can see that the picture ஒரு tuning fork இருந்து
வைப்ரேட் ஆன அந்த வேவ் ஃபார்மேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல இருக்கும். ABCD அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ABCD. தென் நெக்ஸ்ட் வந்து EFGHI அப்படின்னு சொல்லி ஆல்பபெட்ல கொடுத்துருக்காங்க. இந்த வேவ் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா the sound wave starts from A, அதுக்கப்புறம் எங்க போகுது A ல இருந்து ஆரம்பிச்சு B ல இருந்து நெக்ஸ்ட் C ல இருந்து D ல இருந்து அகைன் E போகுது. அகைன் அதே மாதிரி இன்னொரு ஃபார்மேஷன் E ல இருந்து F ல இருந்து G ல இருந்து H அண்ட் I போகுது. ஸோ இதுல பாருங்க இந்த ABC அப்படிங்கிறது தான் கம்ப்ரெஷன். ஓகே, அந்த ABC அப்படிங்கிறது தான் கம்ப்ரெஷன். இந்த CDE அப்படிங்கிறது ரேர்ஃபேக்ஷன். நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல சவுண்ட் இஸ் a longitudinal wave, so it consists of compression and rarefaction. அப்ப இந்த வேவ் மேல இருக்க அந்த ABCங்கிறது என்னது கம்ப்ரெஷன், CDE அப்படின்னு கீழே இருக்கு பாத்தீங்கன்னா அது ரேர்ஃபேக்ஷன். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா the normal density position E ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, this rarefaction along CDE is returned to the normal density position E. ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்க செகண்ட் வேவ் லென்த் இருக்கு. ஸோ இதோட கம்ப்ரெஷனை நம்ம ஈஸியா சொல்லலாம். வாட் இஸ் கம்ப்ரெஷன் இன் திஸ்? ஓகே, EFG. ஓகே, ஸோ ரேர்ஃபேக்ஷன் இது GH and I. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் சவுண்ட் வேவ். ஓகே, இன் திஸ் பிக்சர் தெர் ஆர் டூ சவுண்ட் வேவ்ஸ். ஓகேவா? ABCDE அப்படிங்கிறது ஒரு சவுண்ட் வேவ், EFGHI அப்படிங்கிறது இன்னொரு சவுண்ட் வேவ். ஓகே, டோட்டலி we have two sound waves in this picture. ஓகே, so next we will describe the wavelength, amplitude, time period, frequency and velocity of the sound wave. Okay, first we are going to discuss about wavelength. What is wavelength? The minimum distance in which a sound wave repeats itself is called its wavelength. அப்ப நம்ம பார்த்தோம் எத்தனை wavelength பார்த்தோம் அந்த பிக்சர்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 wavelength பார்த்தோம். அப்ப இந்த ரெண்டு wavelengthலயும் 2 compression 2 rarefaction இருக்கு. அப்ப the minimum distance அப்படின்னு சொல்லும்போது the distance between 2 compression or the distance between 2 rarefaction அத என்னன்னு சொல்றோம் அப்படின்னா wavelength அப்படின்னு சொல்றோம். So it is length of one complete wave. Okay, at least இல்லாட்டி one complete wave என்னன்னு சொல்றோம் அப்படின்னா wavelength அப்படின்னு சொல்றோம். Okay, the wavelength is denoted by the Greek letter lambda. எப்பவுமே wavelength எந்த லெட்டரை வச்சு denote பண்ணுவாங்க அப்படின்னா lambda. You can keep it in your mind. So wavelength is always denoted by the Greek letter lambda. You can refer to book page number 113 ல இருக்கு. You can underline that word. Okay, so students, for example, the length of compression is AC. The length of compression is AC and that of the adjacent is rarefaction is CE. Okay, the length of compression is AC, the adjacent of the rarefaction is CE. So the combined length of AE is equal to the wavelength. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி so நம்ம கண்டினியூவா இருக்கணும். 2 consecutive compression இருக்கலாம் or 2 consecutive rarefaction இருக்கலாம். இந்த distance நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா wavelength அப்படின்னு சொல்றோம். So wavelength is always denoted by the letter lambda. Okay, in a sound wave the distance between the centers of 2 consecutive compression or 2 consecutive rarefaction is also equal to its wavelength. Okay, so next we are going to discuss about amplitude. What is amplitude? The maximum displacement. You can see that the picture, the maximum displacement from its mean position. Okay வா, இங்க P அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருக்காங்க பாருங்க, இங்க B அப்படின்னு இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கம்ப்ரஷனோட டிஸ்டன்ஸ், அதாவது மீன் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் இது எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா amplitude அப்படின்னு சொல்றோம். ஓகே, when a wave passes through a medium, the particles of the medium get displaced temporarily from the original undisturbed position. The maximum displacement of the particle of the medium from their original undisturbed position is called amplitude of the wave. Okay, so the ஏங்கிற பொசிஷன்ல இருந்து ஆரம்பிச்ச அந்த வேவ் வந்து Bங்கிற பொசிஷன் போயிட்டு திருப்பி Cங்கிற பொசிஷன் வந்திருக்கு பாத்தீங்களா, இந்த கம்ப்ரஷனோட லென்த் தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா amplitude அப்படின்னு சொல்றோம். ஓகே, the term amplitude is used to describe the size of the wave. PB is the amplitude of the wave. Okay, அந்த Pயும் Bக்கும் இந்த இடைப்பட்ட தொலைவு தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா amplitude அப்படின்னு சொல்றோம். The amplitude of the wave is usually denoted by the letter A. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் wavelength is denoted by the letter lambda. Here amplitude of the wave is usually denoted by the letter A. Okay, so next we are going to discuss about time period. Okay, what is called time period? The time taken to complete one vibration is called time period. You can see that the picture. இங்க வந்து எத்தனை wavelength இருக்குன்னு சொன்னோம், 2 waves இருக்கு, 2 sound waves இருக்கு. இப்ப ABCDE okay அப்படிங்கிறது one complete sound wave. Okay, A ல இருந்து ஆரம்பிச்சு E க்கு போனுச்சு அப்படினா அத வந்து one complete sound wave சொல்றோம். அப்ப the one complete sound wave க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ that is time period. Okay, time taken to complete one vibration is called time period. So one complete wave is produced by
one full vibration of the vibrating body. ஏற்கனவே நான் சொன்னேன். So one full vibration ஆச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா one complete vibration சொல்றோம். அப்ப அந்த one complete vibration எவ்வளவு டைம் ஆகுதோ அதான் என்னது time period. In figures shows two complete waves, one wave from A to E and another is E to I. So suppose these two waves are produced in 1 second. இந்த ரெண்டு வேவ்ஸும் in case of 1 secondல ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அப்ப ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? So we can easily calculate 1/2, that is the answer is 0.5 second. அப்ப ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? 0.5 second. Okay student, next the time period of the wave is denoted by the letter T. Okay, so மூணு விஷயம் இப்ப நம்ம கத்துக்கிட்டோம். ஒன்னு வந்து wavelength is denoted by the letter lambda. Then next என்ன பார்த்தா amplitude is denoted by the letter A and the time period of the wave is denoted by the letter T. Okay, next we have to know about the unit of measurement of time period. The unit of measurement of time period is second. எப்பயுமே time period ஓட யூனிட் கேட்டாங்க அப்படினாலே எப்பயுமே என்னதான் செகண்ட் தான். Okay, next we are going to discuss about frequency. The number of complete waves produced in 1 second is called frequency. Number of complete waves produced in 1 second is called frequency. So இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னாவே ஈஸியா சொல்லிடலாம். இங்க வந்து ஒரு செகண்ட்ல எத்தனை வேவ்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு இது ஒரு ஒன் வேவ், திஸ் இஸ் 2 வேவ், திஸ் இஸ் 3 வேவ். அப்போ வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி? வெரி குட். த ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது 3. ஓகே, ஸோ இங்கே ஃப்ரீக்வன்சி சொல்லும்போது 3. Since one complete wave is produced by one full vibration of the vibrating body, so we can also say that the number of vibration per second is called frequency. The SI unit of frequency is hertz. Okay, the SI unit of frequency is hertz. Time period oda unit enadhu second. Okay, the SI unit of frequency is hertz, which is written as Hz அப்படினு சொல்லி போட்டுருப்பாங்க. So இந்த frequency எந்த லெட்டர் வச்சு டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா f அப்படிங்கிற ஒரு லெட்டர் வச்சு டினோட் பண்ணுவாங்க. So some other bookல வந்து எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா nu அப்படினு சொல்லி லெட்டர் கொடுத்திருப்பாங்க. ஓகே, so frequency f அப்படினு சொல்லலாம் இல்ல nu அப்படினு சொல்லலாம். ஓகே, ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இந்த பிக்சரை பார்த்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாமா? அப்ப ஒரு செகண்ட்ல இந்த பிக்சர்ல எத்தனை வேவ் ஃபார்மேஷன் போயிருக்கு? 3 கம்ப்ளீட்டட் வேவ்ஸ் போயிருக்கு. அப்ப வாட் இஸ் த frequency? 3 hertz. ஓகே, hertz யூனிட்டி எப்பவும் சேர்த்து சொல்லணும். frequency சொல்லும்போது நம்ம எப்போதும் யூனிட்டி சேர்த்து சொல்லணும். அப்ப 3 hertz. So next we are going to discuss about relation between time period and frequency. So already we know that what is called time period. Time taken to complete one wave, that is time period. What is called frequency? The number of waves produced in 1 second is called its frequency. அப்ப இந்த time periodக்கும் frequencyக்கும் ரெண்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். The time period of the wave is t seconds. Already we know that. இப்போ என்ன பண்றோம்னா ஒரு t செகண்ட்ஸ்ல நம்பர் ஆஃப் வேவ்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்னா ஒரு வேவ் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. அப்ப 1 செகண்ட்ல நம்பர் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ்ட் will be equal to 1/t அப்படின்னு சொல்லலாம். Sometimes the number of waves produced in 1 second is called as frequency. Already we know that. This means the frequency of the wave of time period is t will be 1/t அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டுமே என்ன அப்படின்னா ஒன்னுக்கு ஒன்று தொடர்புடையது, அதான் reciprocal action அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? So that we can now say that the frequency of a wave is reciprocal of its time period. Okay, so frequency தெரிஞ்சாலும் time period find out பண்ணிடலாம், இல்ல time period தெரிஞ்சாலும் we can easily find out the frequency. So ரெண்டுக்குமே என்னது reciprocal of its time period. Okay, so that is frequency is equal to 1/time period. Formula frequency ஓட formula பார்த்தா அப்படின்னா frequency is equal to 1/time period. அப்ப time period எப்படி சொல்லலாம்? 1/frequency. ரெண்டுமே reciprocal தான். Okay, so f ங்கிறது frequency of the wave, t ங்கிறது time period of the wave. Students, you can see that the picture ஒரு wave formation கொடுத்திருக்கோம். So the wave formation எத்தனை டைம் பீரியட் எடுத்துக்குது அப்படின்னா 1 செகண்ட் எடுத்துக்குது. ஓகே, டைம் பீரியட் வந்து 1 செகண்ட் எடுத்துக்குது. இதுல எத்தனை கம்ப்ளீட் வேவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, you can count yourself. So here 1 2 3 and 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. So totally we have 20 complete oscillations இருக்கு. அப்ப what is the frequency? 20 complete oscillations சொல்லும்போது we can easily find out the frequency. Frequency எவ்வளோ? 20 hertz. Okay, அப்ப time period எவ்வளோ? 1/20. So answer is 0.5 second. அப்ப ஒரு complete wave ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்திருக்கு அப்படின்னா 0.5 second. So இது மாதிரி நம்ம numerical problem கேட்டாலும் you can easily solve that. Okay, next we are going to discuss about characteristics of sound. Okay, so sound has 3 characteristics. Okay, so இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது characteristics of sound wave பார்த்தோம். அதுல 5 characteristics இருந்துச்சு. பட் ஆனா நம்ம 4 characteristics பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்.
Next we are going to discuss about characters of sound. Characters of sound la வந்து 3 characteristics இருக்கு. One is the loudness, second one is the pitch, and third one is the quality. So first in this video we are only concentrate on loudness. So what is loudness? So sounds are produced by vibrating object. Already we know that sounds are produced by vibrating object. If more energy is supplied to an object is by plugging or hitting it more strongly, then the object will vibrate with a greater amplitude. So students, the loudness of the sound depends on the amplitude of vibration. Students, you can refer your textbook page number 114 la irukku. The loudness of the sound depends on the amplitude of vibration of the vibrating object. Okay, already we know that the amplitude, what is called amplitude? The maximum displacement from the mean position. The maximum displacement from the mean position is called amplitude. அப்ப amplitude increase ஆனிச்சு அப்படின்னா the sound எப்படி இருக்குமா, ரொம்ப லவுடா இருக்கும். In case amplitude decrease ஆயிருச்சு அப்படின்னா sound எப்படி இருக்குமா, very less-ஆ இருக்கும். Okay, I can see that the picture, இந்த picture பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்க amplitude என்ன இருக்கு, very higher range-க்கு போயிருக்கு. அப்ப sound எப்படி இருக்குமா, loud sound-ஆ இருக்கும். Here see, you can see that the picture, first picture, இங்க amplitude எப்படி இருக்கு, very less-ஆ இருக்கு. அப்ப sound எப்படி இருக்கும், sound will be very feeble or soft sound-ஆ இருக்கும். So greater the amplitude of vibration, louder the sound will be. So ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். என்ன எக்ஸாம்பிள்னா, when a sitar string is plucked lightly, then it vibrates with a small amplitude and produce a faint sound. You can see that the first picture. So இந்த இடத்துல sitar string னு நினைச்சுக்கோங்க. இத plug பண்றோம். plug பண்ணும்போது எப்படி ஆயிருக்கு, very less distance only it travels. Okay, அப்ப amplitude எப்படி இருக்கு, very less-ஆ இருக்கு. அப்ப sound எப்படி இருக்குமா, very feeble-ஆ தான் இருக்கும். So other hand, you can see that the second picture, இங்க amplitude எப்படி இருக்கு, very larger amplitude. அப்ப sound எப்படி தான் இருக்கும், very loud sound-ஆ தான் இருக்கும். அப்ப இங்க amplitude increase ஆனா sound increase ஆகும், amplitude decrease ஆனா sound decrease ஆயிரும். Okay, next ஒரு simple activity செஞ்சு பார்க்க போறோம். So இந்த activityக்கு I am going to taking one stainless steel tumbler and a stainless steel spoon. So இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, next ஒரு தெர்மாக்கோல் எடுத்துக்கிறேன், தெர்மாக்கோல் பால் எடுத்துக்கிறேன். தெர்மாக்கோல் பாலை ஒரு த்ரெட்டை வச்சு டைப் பண்ணிட்டு அந்த தெர்மாக்கோல் பாலை என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்டீல் டம்ளர் பக்கத்தில் டச் பண்ற மாதிரி வைக்க போறேன். So now I am going to strike the steel tumbler gently and the rim with the spoon. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டம்ளரை நம்ம ஸ்ட்ரைக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த டம்ளர் வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், சவுண்ட் கண்டிப்பா ப்ரொடியூஸ் ஆகும். அந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும்போது you can see that the thermocol ball automatically என்ன ஆக ஆரம்பிக்கும், அது the thermocol ball is pushed away to a small distance because when we struck the steel tumbler it started to produce vibrations. இப்போ வைப்ரேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து thermocol ball என்ன ஆக ஆரம்பிக்கும், புஷ் ஆகி அங்கேருந்து அந்த இடத்த விட்டு போயிடும், அவேயா போயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பூனை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணேன்னா வேகமாக ஸ்ட்ரெக் பண்ண போறேன். அப்போ வேகமாக ஸ்ட்ரெக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அதில் என்ன ஆகும் அப்படின்னா வைப்ரேஷனும் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ வைப்ரேஷன் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த சஸ்பெண்டட் தெர்மோகோல் பால் என்ன ஆகும், இஸ் புஷ்ட் அவே டு எ larger distances because of the vibrations. So from this activity also we can easily understand the amplitude of vibration is large, it produce very loud sound. Okay student, so from these activities we can conclude that the loudness of the sound depends on the amplitude of vibration of the sound producing object. So when the amplitude of vibration is large, the sound produces loud. On the other hand, when the amplitude of vibration is small, the sound produces feeble. So loudness of the sound is directly proportional to the square of the amplitude of vibration. Students, இந்த word நல்லா underline பண்ணி வச்சுக்கோங்க. You can refer page number 115 உங்க bookல நல்லா underline பண்ணி வச்சுக்கோங்க. The loudness of the sound is directly proportional to the square of the amplitude of vibration. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்பிளிட்யூட் 2-ஆ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், the loudness of the sound எப்படி இருக்கும் அப்படின்னா 4-ஆ இருக்கும். சம்டைம் ஆம்பிளிட்யூட் 3-ஆ இருக்கு அப்படின்னா the loudness of the sound வந்து 9-ஆ இருக்கும். ஆம்பிளிட்யூட் 4-ஆ இருந்துச்சு அப்படின்னா the loudness of sound வந்து 16-ஆ இருக்கும். ஓகே, அப்ப என்ன சொல்றாங்க, loudness of the sound is directly proportional to the square of the amplitude of vibration. ஓகே, இங்க என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆம்பிளிட்யூட் எடுத்துக்கோம். if the amplitude of vibration is doubled, okay, 2 times இருக்கு, then the loudness of the sound எப்படி இருக்கும், 4 times இருக்கும், because 2 squared equal to 4. So on the other hand, if the amplitude of vibration is halved, 1/2 இருக்கு, then the loudness of the sound எப்படி இருக்கும், 1/2 whole square போட்டா என்ன வரும், 1/4. ஓகேவா, அப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும், square of the amplitude of vibration. Okay student, next we should know the loudness of the sound is expressed in the unit is called decibel. அப்ப loudness வந்து எந்த யூனிட் வச்சு நம்ம சொல்றோம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படின்னா decibel அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப frequency க்கு hertz னு சொன்னோம்,
இங்க வந்து லவுட்னஸ்க்கு என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டெசிபல் அப்படின்னு சொல்றோம். ஓகே, the symbol of the decibel is small d capital B, small d and capital B. Okay student, next the softest sound which human can hear is said to have a loudness of 0 decibel. ஒரு நார்மல் ஹியூமனால எந்த அளவுக்கு அவங்க சவுண்டை கேட்க முடியும் அப்படின்னா ஃப்ரம் 0 டெசிபல்ல இருந்தே அவங்க சவுண்டை கேட்க முடியும். அப்ப எந்த டெசிபலுக்கு மேல போனா சவுண்ட் வந்து ஹையர் பிட்ச் அப்படின்னு சொல்றோம். அப்ப எந்த சவுண்டுக்கு மேல போனா நம்மள அந்த சவுண்ட் வந்து ஹர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். At the loudness of the sound above 80 decibel, the sound becomes physically painful. 80 decibel மேல கேட்டோம் அப்படின்னா the sound become physically painful. And also about 140 decibel level sound கேட்டோம் அப்படின்னா the sound hurts too much. ஓகே, ஒரு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அதனால above 80 decibel மேல நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த சவுண்டை கேட்க கூடாது. ஓகே, so some common sources of sound நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. You can refer page number 116ல கொடுத்திருக்காங்க. ஓகே, லவுட் சவுண்டும் கொடுத்துருக்காங்க, அதோட லவுட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நார்மல் பிரீத்திங் அந்த 10 டெசிபல். ஸோ ஆவரேஜ் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா 80 டெசிபல். வெரி நாய்ஸி ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணால் 100 டெசிபல். ஜெட் ஏரோப்ளைன் டேக்கிங் ஆஃப் டைமில் எவ்வளோ டெசிபல் இருக்கும் அப்படின்னா 130 டெசிபல் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணக்கூடாது, ஹியர் ஆஃப்டர் 80 டெசிபலுக்கு மேலே சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா we have to use the ear plugs. Okay student, thank you for your listening.